அமெரிக்காவின் வரி விதிப்புக்கிடையே ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இருநாட்டு உறவு புதிய உச்சத்தை அடைந்துள்ளதாக பேச்சு. தூய்மை பணியாளர்களுக்கு செய்த துரோகத்திற்கான பெரும் தண்டனையிலிருந்து திமுக தப்ப முடியாது என அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம். பீகாரில் ராகுல் காந்தி நடத்திய வாக்காளர் அதிகார ஊர்வலம் நிறைவு. அடுத்த வாக்கு திருட்டு ஆதாரம் ஹைட்ரஜன் குண்டுகோல் வெடிக்குமென உறுதி. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. 2500 பேர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதி. ஆசிரியர் பணியில் தொடர பதவி உயர்வு பெற தகுதி தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. எழுத விரும்பாதோர் வேலையை விடலாம் என கருத்து. வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மூர்த்தி என்ற விவசாயி தீக்குளிக்க முயற்சி. புகாரின் மீது நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் எலும்பு சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் சாலை சிதிலமடைந்து காணப்படுவதால் நோயாளிகள் அவதி. கும்பகோணம் அருகே சாலையில் கிடந்த 10,000 ரூபாயை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மாணவி பிரியதர்ஷினிக்கு காவலர்கள் பாராட்டு. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியில் மஞ்சள் நிறத்தில் குடிநீர் விநியோகிக்கப்பட்டதை கண்டித்து பொதுப்பணித்துறை அலுவலகத்தை மக்கள் முற்றுகை.